கர்த்தர் நல்லவர். நம்ம இன்றைக்கு என்னாகமம் புத்தகத்தை படிக்க போகின்றோம். என்னாகமம் புத்தகத்தை நான் எழுதியவர் யார்? மோசே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 5 ஆகமங்களையும் எழுதியவர் மோசே என்று சொல்லி பார்த்தோம். என்னாகமம் ஏன் இதற்கு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இங்கே முதல் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே யுத்த புருஷர்கள் எண்ணப்படுவதை பார்க்கலாம். அதற்கு பிறகு லேவியர் வம்சமாக எண்ணப்படுவது, இப்படியாக சென்சஸ் எடுக்கிற மாதிரி மக்கள் தொகையை அப்படி எண்ணி பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே இதுக்கு என்னாகமம் அப்படின்னு பெயர் வந்தது. ஆனால் இதனுடைய முக்கிய கருப்பொருள் எண்ணுவது அப்படிங்கிறது இல்லை. இதனுடைய ஃபோக்கஸ் வனாந்திரத்து பயணத்தில் எப்படி ஜனங்கள் கர்த்தரை நம்பி தங்களுடைய வாக்குத்தத்த பூமியை சுதந்திரிக்க வேண்டியிருந்தது. இப்போ வனாந்திர பாதை தான் இதனுடைய ஃபோக்கஸ். வனாந்திரத்தில் அவங்க செய்த பயணம், அதுதான் இதனுடைய ஃபோக்கஸ். அதனால் எபிரேய மொழியில் இந்த புத்தகத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா பெமிட் பார், BEMET பெமிட் பார் அப்படின்னு சொல்லி எபிரேய மொழியில் இதற்கு என்னாகம புத்தகத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. பெமிட் பார் அப்படின்னா வனாந்திரத்தில் அப்படின்னு அர்த்தம். பெமிட் பார் அப்படின்னா வனாந்திரத்தில். அப்போ நமக்கு தமிழில் என்னாகமம், இங்கிலீஷில் நம்பர்ஸ் அப்படி இருந்தாலும் எபிரேய மொழியில் இந்த புத்தகத்துக்கு பெயர் பெமிட் பார். அதனுடைய அர்த்தம் வனாந்திரத்தில். ஏன்னு சொன்னால் இந்த புத்தகம் வனாந்திரத்திலே ஜனங்களுடைய பிரயாணம், அதிலே அவர்கள் எவ்வளவாய் தேவனை சார்ந்திருக்க வேண்டி இருந்தது, அந்த பிரயாணத்திலே எப்படி முறுமுறுத்தவர்களுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் பற்றி தான் நிறைய பிகினிங்கில் எண்ணுவதை பற்றி இருந்தாலும் மீதி நிறைய நம்ம பார்க்கும் பொழுது இந்த வனாந்திர பயணம் தான் இதனுடைய ஃபோக்கஸ். இதில் மொத்தம் 36 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 36 அதிகாரங்களை 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பிரிவுக்கு நம்ம ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பெயர் கொடுக்கலாம். என்ன ஃபெபி, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? லிடிடோ காலேஜில் என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டடத்தெல்லாம் இப்படி இருக்கும், இந்த சிலபஸ் இப்படி இருக்கும், இந்த ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இப்படி ஒன்றுன்னா எப்படி இருந்தால் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணலாம், இப்படி நிறைய ஒவ்வொரு காலேஜஸ்லையும் இப்படி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு புதிய பிரயாணத்தை தொடங்குறாங்க காலேஜுக்குள்ளே இல்லையா? அதுபோல் இப்போது எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் இப்போ என்ன? கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்போது அந்த பார்டர் டு பார்டர், அந்த இடைப்பட்ட இந்த பிரயாணத்தில் அவங்க எப்படி நடந்து கொண்டால் அவங்க அந்த கானானுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்கு சில காரியங்களெல்லாம் ஓரியன்டேஷன் மாதிரி மோசே சொல்லிக்கிட்டே வர்றார். அது முதல் 10 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். என்னென்ன ப்ரிப்பரேஷன், ஜனங்களை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணார் அப்படிங்கிறத முதல் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அந்த எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, முதல் அதிகாரத்தில் யுத்தம் செய்யத்தக்க வீரர்களை மாத்திரம் அங்கே எண்ணும்படி சொல்லுகின்றார். 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போமா? என்னாகமம் 1. எண்ணி பார்ப்பீர்களாக, இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படியே நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. அப்போது யுத்தம் செய்யத்தக்க வீரர்களை எண்ணும்படி ஆண்டவர் சொல்லுகின்றார். அதுதான் நடக்குது. முதல் அதிகாரத்தில் 12 கோத்திரத்திலையும் எத்தனை யுத்தத்துக்கு போகத்தக்கவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத முழுவதும் 54 வசனத்துலையும் வாசிக்க முடியும். இதில் ரொம்ப அதிகமான பேர் இருந்தது யூதா கோத்திரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். 27வது வசனத்தில் யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 74,600
600 பேர். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 46,000 அல்லது 59,000 இப்படி தான் இருக்கும். யூதா கோத்திரத்தில் தான் அதிகமான யுத்த வீரர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப குறைஞ்ச யுத்த வீரர்கள் இருந்தது மனாசே கோத்திரத்தில். 35வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 35வது வசனத்தில் மனாசே கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 32,200 பேர். அப்போ அதிகமாக இருந்தவர்கள் யூதா கோத்திரத்தில், மிக குறைவாக இருந்தது மனாசே கோத்திரத்தில். இதுலேயும் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது பாருங்கள். அந்த யூதா அப்படிங்கும்போதே அது ஃபஸ்ட்டாக வந்துடுது எல்லாத்துலேயும், இல்லையா? எஸ். இப்படி இந்த சாப்டர் முழுவதும் ஜனங்களை எண்ணும்படி ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம். அதில் ஒரு கோத்திரத்தை மாத்திரம் என்ன வேண்டான்னு சொல்கிறாரு. எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்தை. ஓகே, ஏன்னா லேவி கோத்திரம் கர்த்தருக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி, எனக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 49வது வசனத்தை வாசிப்போம். ஓகே, அவங்கள நீ எண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். லேவி கோத்திரம் மாத்திரம் எண்ணப்படவில்லை, ஏன்னா அவர்கள் கர்த்தருக்குரியவர்கள் என்று சொல்லி அடுத்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போது அடுத்த 2வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது இப்போ கேம்பிங். ஓகே, கேம்பிங் எல்லாம் இப்போ மொத்தத்துக்கும் இந்த யுத்த புருஷர்கள் மாத்திரம் 6,03,550 பேர் அப்படின்னு 46வது வசனத்தில் வாசிக்கிறோம். யுத்த புருஷர் மாத்திரம் இவ்வளவு பேர் அப்படின்னா அப்போ 20 வயதிற்கு குறைந்த புருஷர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு குழந்தைகள் இருந்திருப்பாங்க. இவங்களெல்லாம் நடத்தி செல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டர் இல்லை அப்படின்னா ஒரே கேயாட்டிக்காக போயிடும், இல்லையா? இவங்களை ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன ஒரு ஞானத்தோடு இங்கே மோசே செயல்படுறாரு. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அது ரொம்ப இட்ஸ் வெரி அஸ்டவுண்டிங். என்ன அழகாக அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறாரு. தேவன் கொடுத்த ஞானம்தான் மோசேக்கு. அவ்வளவு அழகாக பாளையமாக அவங்கள தங்க வைக்கிறாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு கொடி கொடுக்கப்படுது. அந்த கொடி நாட்டி அந்த கொடியை பிடிக்கிறதுக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவங்களுக்கு பின்னாடி தான் எல்லாரும் பர்டிகுலர் ஸ்பாட், அவங்க அந்த வாசஸ்தலத்தை சுற்றிலும் அவங்களுக்கு இங்கே வரிசையாக நம்ம வாசித்தோம்னா தெற்கில், மேற்கில், தென்புறத்தில் இப்படிலாம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பாட் தனியாக கொடுக்கப்பட்டு அந்த கொடி அண்டையிலே குரூப்பாக அந்த அவங்கவுங்க வம்சத்தின்படி ஓகே அந்த 12 கோத்திரத்தாரம் அழகாக அப்படியாக அவங்க பாளையம் இறங்குவதை நம்ம பார்க்க முடியும். இப்போ கடைசி வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை. வாசிங்கம்மா. பார்த்தீங்களா, அப்போ இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவ்வளோ லட்சம் மக்களை இந்த அளவு ஆர்கனைஸ் பண்ணி வைக்காட்டா அங்கே ரொம்ப குழப்பந்தான் வந்திருக்கும். அப்படி வைக்கிறதுக்கு ஆண்டவர் பெரிய ஞானத்தை மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது, இல்லையா? இந்த 24 மணி நேரத்தை நம்ம என்னென்ன காரியத்துக்கு எவ்வளோ நேரம் செலவிடுகிறோம் அப்படின்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு ரிசல்ட். ஓகே, மற்றவங்க அதை பிளான் பண்ணாதவங்க செய்ய முடியாத எத்தனையோ காரியத்தை பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். நிறைய காரியத்தை பண்ணணும். பிளான் மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த டைம் எழுந்திருப்பேன், இவ்வளோ நேரம் ப்ரேயர், இவ்வளோ நேரம் வேத வாசிப்பு, இவ்வளோ நேரம் சமையல் அறையில் இருப்பேன், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒன்று ஒன்றுக்கு ஒரு டைமை ஒதுக்கி ஷெட்யூல் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஒரு நாள் அந்த 24 ஹவர்ஸை முதல்ல நம்ம ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கொண்டோம், பிளான் பண்ணி இதை செய்வோன்னு கற்றுக்கொண்டோம், ஷெட்யூல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு வாரம் இந்த 7 டேஸில் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், மீதி இந்த என்னென்ன காரியத்தை எப்பப்போ செய்வேன் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா we can do so much. நம்ம எப்போவுமே டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் we do not plan. அதுதான் நம்ம சரியாக பிளான் பண்ணாததுனால தான் நமக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் துணி துவைக்கணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை துவைக்கணும்? அன்றன்றைக்கு இந்த துணியை இந்த நேரத்தில் துவைச்சிருவேன், இன்றைக்கி வீடை சுத்தம் பண்ணிடுவேன், இப்படிலாம் நம்ம டிசைட் பண்ணி செஞ்சோன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் ஆண்டோட சமூகத்தில் இளைப்பாறுவதற்கு நமக்கு அது நிச்சயமாக போதுமானதாக இருக்கும். ஆர்கனைசிங் அதை பற்றி தான் இந்த 2nd சாப்டர். என்னடா வரிசையாக சொன்ன மாதிரி இருக்கும். இவங்க கோத்திரத்தில் இத்தனை பேர் இருந்தாங்க, இவங்க இந்த கொடியை வச்சுருந்தான், இங்கே உட்காந்துருந்தான், அப்படி தான் இருக்கும். இதை வாஸ்தா பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அந்த கடைசி வசனம் ரத்தின சுருக்கமாக அங்கே சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள். இது ஒரு ஜேர்னி. நம்மளோட லைஃப்பும் ஒரு ஜேர்னி தான். ஒரு நாள் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த ஒரு நாளும் ஒரு ஜேர்னி தான். அந்த ஜேர்னியில் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸ்டாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் இந்த எண்ணுவதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள, இந்த 2nd சாப்டர்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். ஓகே, அப்போ நம்ம இங்கேயும் பார்க்குறோம். லேவியர் 33வது வசனத்தை வாசிப்போம். லேவியரோ இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள அவங்க எண்ணப்படவில்லை. ஏன்னு சொன்னால் அடுத்த அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிப்போம். கடைசி பகுதி, அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆனால் அந்த லேவி வம்சத்தாரை தனியாக என்றார். ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க் அசைன் பண்ணணும்ல, அவங்கள அப்படியே ஹேப்ஹசார்டாக விட்டுற முடியாது. இப்போ அந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவங்களையும் தனியாக என்ன சொல்கிறார், அவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்யணும். அதனால் 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது லேவியர் தனியாக எண்ணப்படுறாங்க. அங்கே ஆரோனுடைய குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தமார் இவங்கெல்லாம் தான். ஆனால் 2 பேருக்கு என்ன ஆச்சு? லேவி ராகமத்தில் பார்த்தோம் இல்லையா, ஆரோனுடைய குமாரர் 2 இறந்துட்டாங்க. ஏன்? பனிஷ்மெண்ட், அந்நிய அக்னிய ஆண்டுடைய சந்நிதி, ஆமாம், ஸ்ட்ரேஞ்ச் ஃபயரை கொண்டு வந்ததுனால பனிஷ் பண்ணார் ஆண்டவர். நாதாப், அபியூ இப்போ இல்லை. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 6வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதில் பார்த்திங்கன்னா, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. இந்த லேவியருடைய வேலை என்னன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும், முக்கியமாக ஆரோனுக்கு இவங்கள் பணிவிடை செய்யணும். அப்போது இதில் ஒரு ஹைரார்க்கி இருக்குது. சில நேரம் ஹைரார்க்கி இருக்க தான். ஹைரார்க்கி அப்படின்னா தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல செல்வி. இப்போ ஒவ்வொரு பெரியவங்க இருப்பாங்க, இப்போ பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், இப்படி ஒருத்தங்களுக்கு கீழே அப்படியே ஆர்டராக வருதில்ல, அந்த ஹைரார்க்கி அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னதுமா? என்ன? அந்த மாதிரி. ஹைரார்க்கின்ற வேர்டு தமிழில் பணிநிலை அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ ஆண்டவர் அந்த ஒரு ஹைரார்க்கி இங்கே நியமிக்கிறார். ஆரோன் அவனுடைய குமாரர் தான் ஆசாரியன். அந்த ஆசாரியனுக்கு வாசஸ்தலத்தில் அசிஸ்ட் பண்ணுறவங்க தான் லேவியர். ஓகே, அப்போ இங்கே ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்துன்னு சொல்கிறார். இதில் தான் லேட்டர் நமக்கு பிரச்சனை வருது கோராகுடைய நாட்களில் இல்லையா? கோராகனுடைய ரிபெல்லியன் பற்றி நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்துலேயே. அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். இப்போது ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்ன சொல்கிறாரு? 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது லேவியினுடைய குமாரர் 3 பேர், கெர்சோன், கோஹாத், மெராரி.
இவங்களுடைய வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் வரிசையாக இங்கே எண்ணப்படுறாங்க. அதை தான் நம்ம 3வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். 4வது அதிகாரத்துக்கு வரும்போது இந்த இந்த லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. அது கண்டினியூ ஆகுது, அந்த லேவியரை என்றது கண்டினியூ ஆகுது. இதில் ஒரு விசேஷித்த ஒரு வசனம், 4வது வசனம், ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியது. அவங்கள மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த கோகாத் புத்திரரை பற்றி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னால் இவங்க 18வது வசனத்தில் கூட பார்த்திங்கன்னா, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள், அவர்கள் மகா பரிசுத்தமானவை. இது அந்த இது இருக்கட்டும். ஏன் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, மற்றவங்கள்லாம் அந்த வாசஸ்தலத்துக்குரிய திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது மற்ற 2 கோத்திரத்தார், இவங்களை லேவி 3 பேர் இருக்காங்க இல்லையா பிள்ளைங்க, கெர்சோன், கோகாத், மெராரி. இந்த கெர்சோன், மெராரி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னன்னா, இவங்க வண்டில்கள் வைத்து, மாட்டு வண்டியிலையோ ஏதோ வண்டியில் வச்சு திங்ஸை தூக்கிட்டு போவாங்க. ஆனால் இந்த கோகாத் புத்திரர் மாத்திரம் பரிசுத்த பனிமுட்டுகளை தங்களுடைய தோளின் மேல் வைத்து சுமந்து செல்வார்களாம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. ஆகவே இந்த கோகாத் புத்திரர் மற்ற அந்த எத்தனாவது வசனமா? 15ஆ? வாசிங்கம்மா. போகிறதற்கு ஆமாம் சுமை இதுவே அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல அது அழகாக சொல்லியிருக்கோம். நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே. அப்போ இந்த 3 பேரில் கோகாத் விசேஷமானவன். ஏன்னு சொன்னால் அவன் தன் தோளிலே பரிசுத்தமானதை சுமக்கிறவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இங்கே அந்த வசனம் 7வது அதிகாரத்தில் இருக்கான்னு பாருங்களேம்மா. 7வது அதிகாரத்தில் 8-9 வாசிங்க. 9வது வசனம் அதான். மற்றவங்களுக்கெல்லாம் பாருங்கள், 8வது வசனத்தில் 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழ் இருக்கிற அவர்களுடைய வேலைக்கு பங்காக கொடுத்தான். அவங்களுக்கெல்லாம் மாட்டு வண்டி கொடுக்கப்படுது. ஆனால் கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாக இருந்தது. அப்போ அதில் இன்னும் ஒரு கிரேட்டர் கமிட்மெண்ட், கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி, தோள் மேலே சுமக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க விசேஷித்தவர்கள். அதுலேயும் நிறையா நம்ம ஆவிக்குரிய அர்த்தங்கள் எடுக்க பெரிய நீண்ட பிரசங்கம் பண்ண முடியும். இதை மட்டும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். கோகாத் புத்திரர் ஏன் மற்றவங்க கெர்சோனை காட்டிலும் மெராரி புத்திரரை காட்டிலும் ஏன் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த 4வது அதிகாரத்தில் நான் கடைசி வசனத்தை கூட வாசிப்போம். 4வது அதிகாரம் கடைசி வசனம். எண்ணப்பட்டார்கள். இப்போ லேவியர் அவங்களுடைய வம்சத்தார் யாவரும் கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே எண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 5வது அதிகாரம் லேவியராகமத் நிறையது லேவியராகமத்தில் உள்ளது இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ குஷ்டரோகிகளை பற்றிய காரியம், பிரமியம் உள்ளவர்களை பற்றிய காரியம், அவங்க
தீட்டுப்பட்டா எப்படி பாவ நிவாரணம் செய்து கொள்ளணும், பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் ஒரு புருஷனுக்கு மனைவி மேலே சந்தேகம் வந்தால் அந்த எரிச்சலின் ஆவி அவனுக்கு வரும் பொழுது எப்படி மனைவி உண்மையானவளா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இந்த அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6வது அதிகாரத்துக்கு வரும்போது நசரேய விரதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நசரேய விரதமாக ஒரு விசேஷத்தை பொருத்தனை பண்ணிக்கிட்டால் அந்த நசரேய விரதம் பொருத்தி கொண்டவன் என்னென்னலாம் செய்யணும், அவன் என்ன செய்யக்கூடாது. முதல் காரியம், அவன் திராட்சை ரசத்தில் செய்யப்பட்ட எந்த பானத்தையும் அருந்தக்கூடாது, திராட்சை பழ வற்றலை சாப்பிடக்கூடாது, திராட்சை கொடி அதை பற்றியே அதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அதுதான் நசரேய விரதத்தில் முதல் காரியம். அவன் விரதம் காக்கும் நாளெல்லாம் அடுத்தபடியாக அவன் ஷேவ் பண்ணிக்க கூடாது. ஓகே, சவரகன் கத்தி அவன் மேலே படலாகாது. அதுபோல் அவன் பிரேதத்தால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஒருவேளை நெருங்கின இனத்தார் அப்படி இறந்து போய் கட்டாயம் அந்த ஃபியூனரல் அட்டன் பண்ணணும்னு இருந்தால் பிரேதத்து நிமித்தம் உண்டான தீட்டு கழிக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்யணும், அதெல்லாம் தான் இந்த அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம லேவியராகமத்துலேயும் கொஞ்சம் பார்த்துருப்போம் சில காரியங்கள். இதில் முக்கியமான வசனம் அப்படின்னா அந்த ஆரோன் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், ஆரனிக் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, எப்படி நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சில வார்த்தைகளை ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்தில் ரொம்ப நம்ம அடிக்கடி நம்ம மனப்பாடமாக வச்சுருப்போம் இல்லையா. 23வது வசனத்துலேருந்து வாசிப்போம். ம் 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 எஸ், இப்படி ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்க போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த ஆரனிக் பிளெஸ்ஸிங்ஸ், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட. இப்படி தான் ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். சில சபைகளில் பிரசங்கம் எல்லாம் முடியும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து ஜனங்களை அனுப்புவது பழக்கமாக இப்போவும் பழக்கமாக இருக்குது. ஓகே, இதுதான் இந்த 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஓகே, அப்போது நீங்கள் ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே போகிறீங்க, போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் யூ ஹாவ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி மோசே கற்றுக் கொடுக்குறார். சில நேரம் சில ஸ்காலர்ஷிப்ஸில் ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு செலக்ட் ஆகிட்டா அப்போவும் ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். ஓகே, அங்கே போகும்போது அங்கே கல்ச்சர் எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கும், சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும், எப்படி நீங்கள் ஆயத்தமாக போகணும், எப்படி என்னென்ன காரியத்தை கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்படிலாம் அந்த ஓரியன்டேஷன் இருக்கும். அதே தான் இங்கே ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிலாம் ஆயத்தமாக இருக்கணும். ஒழுங்கு ரொம்ப முக்கியம், ஆர்டர்லினஸ், ஆர்கனைஸ்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், பிளானிங் ரொம்ப முக்கியம், கிளென்லினஸ், பியூரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றார். ஓகே, எஸ். அடுத்து 7வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, இப்போ வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ண பிறகு ஒவ்வொரு பிரபுவும் காணிக்கையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த 12 கோத்திரத்திலிருந்தும் ஒரு பிரபு இப்படியா தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அதையும் வரிசையாக அப்படியே ரொம்ப ரெப்படிஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்னென்னலாம் கொடுத்தாங்க, வெள்ளி, பொன், ஆடு, மாடு, மாவு, இப்படி பல காரியங்களை ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ஒன்று போல் கொடுக்கறத அங்கே வாசிக்க முடியும். அது ஃபுல்லாக இந்த 89 வசனம் இருக்குது. இதில் என்னென்ன காணிக்கைகளை இவர்கள் கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, அதில் பானபலியும் சேர்ந்து இதில் வரும். இப்படிப்பட்ட பலிகளை குறித்தும் அதற்கு என்னென்னு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இது நம்ம லேவியராகமத்தில் ஏற்கனவே நம்ம படித்ததுனால இதை நமக்கு ஈஸியாக இருக்கும் வாசிக்கும் பொழுது. ஓகே,
8வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே லேவியரை எப்படி சுத்திகரிக்கணும், லேவியரை இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். பாருங்கள் 5வது வசனத்துலேருந்து வாசிப்போம். அப்படின்னு ஒரு லாங் லிஸ்ட் இருக்குது அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும், எப்படிலாம் அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த லேவியர் இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரலாம். அதுவும் கீழ்ப்படிதலை காண்பிக்குது. ஓகே, லேவியர் சொல்லலாம், நாங்கள் கர்த்தருக்குரியவர்கள், எதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த ஆளுகைக்கு அவங்க அடங்கி நடக்கும்போது தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். இது ஒரு பியூட்டிஃபுல் லெசன் ஆன் அத்தாரிட்டி அண்ட் சப்மிஷன். நமக்கு அந்த ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறதுனா நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க சொன்னபடி நான் கட்டாயம் செய்யணுமா, எங்கள் அம்மா சொன்னபடி நான் கேட்கணுமா, எங்கள் அப்பா சொல்கிறபடி நான் கேட்கணுமா, எங்கள் டீச்சர் சொல்கிறபடி நான் செய்யணுமா, இப்படி எல்லாம் பெரிய கொஸ்டினாக இருக்குது இல்லையா? நிறைய திருமணங்களில், கிறிஸ்தவ திருமணங்களில் இவருக்கு நான் கீழ்ப்படிந்திருப்பேன் அப்படின்னு மனைவி சொல்ல மாட்டேன், இந்த வாசகம் இருந்தால் நான் அதை சொல்ல மாட்டேன், பாஸ்டரை மிரட்டுற பிள்ளைங்களும் இருக்காங்க. ஐ வில் சப்மிட் மை செல்ஃப் டு மை ஹஸ்பண்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போடுங்க அப்படின்னு. ஏன்னா சப்மிஷன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லார், நீ ஆரோனுக்கு ஊழியம் செய்யணும், அவ்வளோதான். ஆரோன் என்ன சொல்கிறாரோ அதை நீ செய், அப்போ தான் இனி என்னுடையவன், அப்போ தான் என்னுடைய ஊழியத்தை நீ செய்ய முடியும். இப்படி ஒரு ஆர்டர்லினஸ் இல்லை அப்படின்னா அங்கே எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்தில், அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நியமிக்கிற அத்தாரிட்டிக்கு என்னால் கீழ்ப்படைய முடியாது அப்படின்னு நான் நினச்சேன்னு சொன்னால் அங்கே குழப்பந்தான் வரும். ஓகே, எஸ். இப்போ இந்த 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இருந்து வாசிப்போமா? எண்ணுதல் பற்றி தான் அங்கேயும். 8வது அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சேவிக்க வர வேண்டும், சேனையிலே சேவிக்க வர வேண்டும். இப்போ இது ஒரு சேனை, ஊழியம் அப்படிங்கிறது ஒரு சேனை, பேட்டில் ஃபீல்ட். அதில் அப்போ எவ்வளவு ஆர்டர்லினஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ சேனையிலே சேவிக்க வர வேண்டும். தே ஷுட் கம் டு சர்வ். அந்த சர்விங் ஆட்டிடியூடோடு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாசிங்கம்மா. ம் 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 லேவியர் செய்ய வேண்டிய வேலையை திட்டம் பண்ணுற பொறுப்பை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போது அவங்களுக்கு ஒரு கிரேட்டர் அத்தாரிட்டி. இந்த ஹயரார்க்கியில் மோசே, ஆரோன், அதுக்கப்புறம் லேவியர். இவங்க இந்த லேவியரை பற்றி சொல்லும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்கிறவர்கள், அதுதான் அவங்களுக்கு டெஃபினிஷன். சேவிக்கிறவர்கள், அவங்க செய்ய வேண்டிய வேலையை திட்டம் பண்ண வேண்டிய பொறுப்பு அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மோசேக்கும் ஆரோனுக்கும் இல்லையா? இப்போது காலேஜ் அப்படின்னா ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த ஒவ்வொரு கமிட்டிலையும் யார் ஒர்க் பண்ணுவாங்கிறத நியமிக்கிறது பிரின்சிபல். அஃப்கோர்ஸ் சிலர் கேட்பாங்க இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு, ஆனால் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது பிரின்சிபலாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆகணும். அதை தான் இங்கே அந்த அத்தாரிட்டி அண்ட் ஒபீடியன்ஸ், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோன்னு சொல்கிறேன். நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதை தான் இந்த லேவியர், மோசே
இவங்களுடைய காரியத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஓகே, எஸ். அடுத்து 9வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும், அது அந்நியனாக இருந்தாலும் அவன் இஸ்ரவேலனாக இருந்தாலும் எல்லாரும் எப்படி பஸ்காவை ஆசரிக்கிறது நம்ம லேவியராகமத்தில் பார்த்துருக்குறோம். ஓகே, பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறைமையை குறித்து நம்ம 9வது அதிகாரத்தில் ஏன் இதை திரும்ப சொல்கிறாரு மோசே அப்படின்னா, இவங்க இப்போ ஜேர்னியை ஆரம்பிக்க போகிறாங்க. இவங்க மெமரியை மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணணும். அதனால் அவங்கள ஓரியன்ட் பண்ணி அனுப்புனாதான் சரிப்படும் அப்படின்னு சொல்லி இதை திரும்பவுமாய் மோசே சொல்லுகின்றார். 10வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இங்கே பூரிகை இதுலேயும் பாருங்கள் ஒரு ஒழுங்கு. இவங்க எல்லாம் பாளையம் இறங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு மோசே சபையை கூட்டணும், அல்லது தலைவர்கள் ஒரு கமிட்டி மீட்டிங் போடணும், அல்லது இவங்க பிரயாணம் புறப்படணும், அல்லது ஒரு யுத்தம், இப்படி அலார்மிங் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னதாவது இப்படிப்பட்ட பல மெசேஜஸை கன்வே பண்ணணும்னா இந்த பூரிகைகளை எப்படி ஊதணும் அதை அழகாக சொல்லியிருக்கிறார். சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக, ட்ரம்பட். ஓகே, அப்போது அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசல் உன்னெடுத்து அவைகளினா 2 பூரிகைகளையும் ஊதும் பொழுது அவங்க சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் வரணும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் தலைவர்கள் மாத்திரம் வரணும். அவைகளை பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது அவங்க பிரயாணப்படணும். 2ஆம் தரமும் பெருந்தொனியாய் முழங்கும் பொழுது யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்னங்கம்மா, அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொனியாக முழக்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கிடவது. யுத்தத்துக்கு 9வது வசனம், உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்ருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். இதுலேயும் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒழுங்கு இல்லையா? அந்த பூரிகைகள் எப்படி செய்யப்பட வேண்டும், பூரிகைகள் எப்படி ஊதப்பட வேண்டும், அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீனிங் கன்வே பண்ணுறார். அப்போ இதெல்லாம் மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செஞ்சாதான் இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியும், நடத்தி செல்ல முடியும். இதையும் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து போயிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் 40 நாளில் கடந்திருப்பாங்க. ஆனால் அவங்க முரட்டாட்டம் பண்ணி முறுமுறுத்து ஆரோனுக்கும் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினதுனால 40 வருஷம் அலைந்து திரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் பார்க்குறோம். அப்போ 10வது வசனத்தோட அந்த எண்ணிக்கை அதெல்லாம் முடிஞ்சிருது. 11வது வசனத்தை பார்ப்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தில் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. நம்ம யாத்ராகம புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கடைசியாக என்ன பார்த்தோன்னா அந்த மேகம் அப்படியே வாசஸ்தலத்தில் உட்கார்ந்துருச்சு. அப்போ அவங்க பிரயாணப்பட முடியாது. மேகம் எழும்பும்போது தான் பிரயாணப்படுவாங்க. அப்போ 2 மாதத்துக்கு மேலே மேகம் எழும்பலை. அந்த 2 மாதத்தில் கர்த்தர் மோசையை நோக்கி என்னென்னா சொன்னாரோ அதுதான் என்னது, லேவியராகமம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போது சீனாய் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க, ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சில நாட்கள் இந்த ஓரியன்டேஷன் நடக்குது. மோசே ஜனங்களை எப்படிலாம் ஓரியன்ட் பண்ணுறாரு. இப்போது பிரயாணம் ஆரம்பித்தாச்சு. ஓகே, இங்கே தான் 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள்.
மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணத்தை பண்ணினார்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ளே போகிறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஜேர்னி இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் யூதா தான் லீட் பண்ணி போகிறார். யூத சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்களுடைய முதல் புறப்பட்டது. இப்படியே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கொடிகளின் கீழ் அப்படியே அழகாக புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த அதிகாரத்தில் ஒரு நபர் ஓபா அப்படின்னு சொல்லி 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவரை பற்றி வேறு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. ஆனால் மோசே இந்த ஓபாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள். இப்போ பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட இருந்த இந்த ஓபான் ஒருத்தர், அதை வாசிப்போமா 29வது வசனத்தை. ம் 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 இந்த ஏன் ஓபாவை கூப்பிட்றாரு அப்படின்னா, ஓபாவை பற்றி நம்ம படித்தோன்னு சொன்னால், இந்த ஓபாவுக்கு இந்த வனாந்திர பாதையெல்லாம் நல்லா தெரியுமா. அவன் அங்கேயே வாழ்ந்தவன், வனாந்திரத்தில் தெரிந்தவன், நல்ல பாதை தெரியுமா. இது மோசேக்கு தெரியும். இவனுடைய ஸ்கில், இவன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கில் என்ன, இவன் நல்ல பாதை காட்டுறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு. வேறு ஒன்றும் அவன் ஸ்பெஷல் கிடையாது. அவன்கிட்ட இருந்த ஒரு ஸ்கில் என்னென்னா, அவன் சரியாக பாதை காட்ட தெரியும். அது மோசேக்கு தெரியாது, ஓபாக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த சின்ன ஒரு ஸ்கில் தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. ஒரு லீடருடைய நல்ல குணம் என்ன அப்படின்னா, இவங்கள்ட்ட என்ன தாளந்து இல்லை அப்படி சொல்லுவதில்லை. ரொம்ப சாதாரணமானவங்கள போல தெரிஞ்சாலும் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு தாளந்து, ஒரு சிறப்பான ஒரு ஸ்கில்லை வச்சிருக்க தான் செய்வார். அந்த ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிச்சி அதை உற்சாகப்படுத்தி அதை பயன்படுத்துகிறவன் தான் நல்ல தலைவன். ஒரு டீச்சராக நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஈக்குவலி டேலண்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லோரும் டேலண்டட் தான் ஏதாவது ஒரு விதத்தில். அப்போது ரொம்ப படித்து நல்லா எழுதி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பிள்ளை தான் டேலண்டட் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஈவன் இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தலையை நிமிராமல் டீச்சர் முகத்தை பார்க்காம உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகிட்டையும் நிச்சயமாக ஒரு ஸ்கில் கட்டாயமாக வச்சு அந்த லாஸ்ட் ரோவில் போய் நின்று அந்த பிள்ளை மேலே தோலில் கையை போட்டு 2 வார்த்தை பேசி அவளை என்கரேஜ் பண்ணால் நிச்சயமாக அவளுடைய ஸ்கில்லை அவளுக்கு மாத்திரமல்ல, அந்த டீச்சருக்கே அது பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் தான் பெற்றோர் நம்மளோட பிள்ளைங்ககிட்ட இல்லாத திறமை, ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படி சொல்லுவதில்லை. பிள்ளைங்கள்ட்ட கட்டாயமாக ஏதோ ஒரு திறமையை கர்த்தர் வச்சிருப்பார். அதை பார்த்து அதை மேம்படுத்த நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மீன் நல்லா நீந்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த மீனை பிடிச்சி மரம் ஏறுன்னு சொன்னால் ஏறுமா? ஏறாது. அதுக்கு நீந்த தான் தெரியும். அதை பிடிச்சி மரம் ஏறுன்னு சொன்னால் அது ஒன்றுமே செத்து தான் போகும். அது இல்லையா, முடியாது அதுக்கு, அவ்வளோதான். அப்போது நம்ம பிள்ளைங்கக்கிட்ட என்ன திறமை இருக்கோ, நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை தட்டி எழுப்பி அதை இன்னும் மேம்படுத்த நம்ம முயற்சி செய்யணும். ஓபா இவனை பற்றி வேறு ஒன்றுமே சொல்லப்படலை. ஆனால் மோசே சொல்லுது, ஏன் கூட வா, நான் என்ன செய்வேன், உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், நீ எங்கள் கூட வந்து நான் ரிவார்ட் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ சொல்ல, இல்லை நான் வரக்கூடாது, நான் என்னுடைய இனத்தார் இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். மோசே உடனே சொல்கிறார், நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்திரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் உனக்கு தெரியும் எங்கே பாளையம் இறங்கலாம், இந்த வனாந்திரத்தில் எங்கே ஒரு சின்ன ஒயாசிஸ் இருக்கும், எங்கே தண்ணீர் கிடைக்கும், எங்கே நிழல் இருக்கும், இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். நாங்கள் அதனால் எங்களுக்கு கண்களை போல் இருப்பாய். மோசே பெரிய லீடர்,
ஆனால் ஒரு சாதாரண ஓபாவை பார்த்து சொல்லார், நீ எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் அப்படின்னு சொல்லி. இந்த இந்த 3 வசனங்கள் தான். ஆனால் இதில் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் பார்த்தீங்களா? மோசே இன்னும் கானான் தேசத்தை பார்க்கல. ஆண்டவர் சொன்னதை தான் கேட்டிருக்காரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், எங்கள் கூட வா, நன்மை செய்வோம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ 32வது வசனத்தில், நீ எங்களோடே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்திருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். அப்போது இவனோட விசுவாச கண்களால் ஏற்கனவே பார்த்துட்டாரு, நன்மை நிறைந்த பூமி, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படிங்கிறது ஆண்டவர் சொன்னதை அப்படியே நம்பி அப்படி உள்வாங்கினதுனால தான் ஓபா பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் எங்களுக்கு நன்மையான தேசத்தை தருவார், நீ எங்கள் கூட வந்தா அந்த நன்மையில் உனக்கும் நான் பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய நேரம் நம்மளோட ஃப்யூச்சர் ப்ளீக்காக தான் இருக்குது. என்ன நடக்கும் நாளைக்கு தெரியல, நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் தெரியல. ஆனால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் குறித்து பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். அதுக்குரிய எந்த அனுகூலமான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்ம உள் மனதில் டீப் இன் ஹார்ட் அதை நிச்சயமாக நம்மளால் விசுவாசிக்க முடியும். மோசே இன்னும் பார்க்கவே இல்லை, கேட்க தான் செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார், கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாருன்னு சொல்ல தானே செய்கிறீங்க. அப்படிங்கிற மாதிரி மோசே கர்த்தர் சொன்னதை கேட்க தான் செஞ்சார், இன்னும் பார்க்கல. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பல முறை சொல்லிட்டார் மோசைக்கிட்ட. ஆனால் மோசே பார்க்கல. ஆனால் என்ன செஞ்சார்? நம்பினார், விசுவாசித்தார். விசுவாசித்தனால தான் ஓபாகிட்ட கூட சொல்கிறாரு, அந்த நன்மையான தேசம், அந்த நன்மையில் உனக்கும் பங்கு இருக்குது, எங்கள் கூட வாப்பா. சி வெரி ஆர்டினரி பர்சன். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு ஸ்கில், வனாந்திரத்தில் பாதை தெரியும், அவ்வளோதான். நாங்கள் எங்கே போய் பாளையம் இறங்கணும் அந்த இடத்தெல்லாம் நீ நல்லா தெரிஞ்சிருக்கிறப்பா, எங்கள் கூட வந்தால் எங்களுக்கு கண்ணு போல் இருப்பா, வா, உங்களுக்கு நன்மை, எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார், அந்த நன்மையில் உனக்கும் பங்கு தாரேன். ஆனால் என்ன பாடுபட்டாருன்னு தெரியும் மோசே, இல்லையா? எத்தனை முறை ஐயோ போதாண்டவரே நான் செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி தான் சொல்ல, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, எதுக்கு எந்த பாடு? இவங்களை என்ன கற்பந்தரிச்சேனா, இவங்களை என்ன நான் பெற்றெடுத்தேனா, என் தோளில் தூக்கி சுமனை, இப்படி சுமையை வச்சுட்டிங்களே, அதுக்கு என் உயிரை எடுத்துக்கோங்க, ஜீவனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அவ்வளோ பாடு. ஆனால் அவர் சொல்லும்போது நன்மையை தருவார், அந்த நன்மையில் உனக்கு நான் பங்கு தருவேன். நம்ம இன்னும் மாம்ச கண்களால் நம்மளுடைய ஃப்யூச்சரை பார்க்கல. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் மோசையை போல் காத்திருந்தோன்னு சொன்னால் ஆவிக்குரிய கண்களில் நம்மளுடைய ஃப்யூச்சரை நிச்சயமாக பார்க்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விசுவாசம் வரும். நம்ம பார்க்கல மாம்ச கண்களால் பார்க்கும்போது எல்லாம் ப்ளீக்காக இருக்குது, டார்க்னஸ் எவ்ரிவேர், ஒன்றுமே நடக்க சான்ஸே இல்லை, அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் டீப் இன் மை ஹார்ட் ஐ பிலீவ் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய தைரியம் நமக்கு வேணும். நிச்சயமாக நம்மளுடைய சரீர நிலைமை எப்படி இருந்தாலும், நம்மளுடைய ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கோமா, ஒரு நாள் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், நன்மையை தருவேன்னு சொன்னார், நிச்சயமாக தரதான் செய்தார், இல்லையா? இப்போ இந்த சின்ன பேசேஜ் தான், ஓபா வெரி இன்சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் தான். ஆனால் மோசே ஓபாவை எப்படி ட்ரீட் பண்ணார், அவருக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸை மோசே கொடுத்தாரு, இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம கண்ணுக்கு தெரியலாம். மற்ற பிள்ளைங்கள மாதிரி ஆகா ஓகோன்னு டேலண்டடாக இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, அவங்களுக்குள்ள கட்டாயமாக ஒரு தாளந்து இருக்க தான் செய்யும். அதை கண்டுபிடிச்சி அதை மேம்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். அதை தான் இங்கே மோசே செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் தட் வி லேர்ன் ஃப்ரம் ஓபா. ஓகே, அடுத்து
இப்போ தான் ஆரம்பிக்குது பிரச்சனை மோசேக்கு. என்ன? முறையிட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, வாதம் ஏன் வந்ததுன்னு பார்த்தா, ஒவ்வொரு தடவை முறையிடும்போது, முறுமுறுக்கும்போது, வீணாக அழும்போது வாதை கூடிக்கிட்டே போகுது. அதை தான் இந்த 11வது அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்கின்றோம். ஓகே, இப்போ இந்த 11வது அதிகாரத்துலேருந்து என்ன தான் ஜனங்கள் முறுமுறுத்தாலும் ஆண்டவருடைய அன்பு, அவரோட கைடிங் ஹேண்ட், அவரோட ப்ரொடெக்டிங் ஹேண்ட், அதை ரொம்ப அழகாக பார்க்க முடியும். அதோடு கூட மோசே எவ்வளவு ஒரு கம்பேஷனட் லீடர், அதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த 11வது அதிகாரத்தை மட்டும் கூட பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். இப்போ பிரயாணம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில நாட்கள் தான் அதுக்குள்ளே ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எதுக்காக முறையிட்டு கொண்டிருந்தாங்க? இறைச்சிக்காக. ஓகே, அப்போ ஆண்டருடைய கோபம் பற்றி எரிகிறது. 3வது வசனத்தில் கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். திரும்ப அழுதார்கள், யார் எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார்? இந்த மன்னாவை சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. நான் வெஜிடேரியன் கட்டாயமாக வேணும், அது சாப்பிடாம எங்கள் உள்ளமெல்லாம் வாடி போகிறது. நம்ம பிள்ளைங்க சொல்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க மோசைக்கிட்ட. 6வது வசனத்தில் பாருங்கள், இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர, இந்த வெஜிடேரியனை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ தான் மோசே, ஆண்டவரே நான் ஒருவனாக இதை தாங்கக்கூடாது, அதில் தான் நான் இவங்களை கற்பம் தரித்தேனா, இவர்களை பெற்றது நானா அப்படிலாம் கேட்குறாரு. 13வது வருஷம், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. ஜனங்கள் மோசையை பார்த்து அழுதாங்க. மோசையும் அதே கதையை தான் செய்கிறாரு. மோசே ஆனால் ஆண்டவரை பார்த்து அழுகிறாரு, எங்கே போவேன் ஆண்டவரே, இறைச்சிக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு. ஒருவனாக இதை தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது. 15வது வசனத்தில், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியல. ஆண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு தேவைதானா? என்னை கொன்று போடும். கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணாதீங்க. மோசையே அந்த ஜெபத்தை பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய லீடர். அதனால் அப்படி ஜெபம் பண்ணியிருந்தா தவறே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரதான் செய்யும். ஆண்டரே, நான் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோன்னு ஜெபம் பண்ணியிருப்போம். பிறந்துட்டேன், சரி உயிரோடு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்ல பயமாக இருந்துச்சுன்னா, ஆண்டவரே ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப ஆண்டரே நீங்கள் வந்துட்டால் நல்லாயிருக்கும், அதுக்கு ஆயத்தமாக இருக்காமா தெரியல. எஸ், இப்படி என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ 70 பேரை கூட்டிட்டு வா, தனியாக இது உன்னால் சுமக்க முடியாது, அவர்கள் மேலே என்னுடைய ஆவியை வைப்பேன், அவர்களும் உன்னோட சேர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குவாங்க அப்படிலாம் சொல்கிறார். ஓகே, இந்த 70 பேரை பற்றி சொல்லும்போது அதில் 2 பேர் ஆண்டவர் அவங்கள ஒரு கமிட்டி மீட்டிங்காக கூப்பிட்றார். மோசே அந்த 70 பேரையும் வச்சு இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இவங்க மேலே மோசேக்கு மேலே இருக்க ஆவி அவங்க மேலே வைக்கணும்னு சொல்லி வர சொல்கிறார். பார்த்தா அந்த 2 பேர் மட்டும் பாளையத்தில் இருந்துட்டாங்க, அவங்க போகலை அந்த மீட்டிங்க்கு. ஆனால் அவங்க பேர் ஏற்கனவே எழுதியாச்சு, 70 பேர் லிஸ்ட்டில் இவங்க 2 பேரையும் சேர்த்து எழுதியாச்சு. 26வது வசனத்தில், அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள், ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் அந்த பட்டியலில் நேம் லிஸ்ட்டில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அவங்க பாளையத்தில் தான் இருக்காங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து மோசேக்கிட்ட சொல்கிறான், அவன் பாருங்கள் மீட்டிங்க்கு வரல, ஆனால் பாளையத்தில் உட்காந்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணணும். உடனே மோசே சொல்கிறாரு, ஏன்பா என் மேலே உனக்கு அவ்வளோ வைராக்கியமா? எனக்காக ஏன் இப்படி வைராக்கியம் காண்பிக்கிற? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். அதுதான் ரொம்ப மெக்னானிமஸ், பீயிங் வெரி மெக்னானிமஸ். ஓகே, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அவன் வந்து சொல்கிறான், இவங்க 2 பேரும் வரல மீட்டிங்க்கு, ஆனால் அவங்களுக்கும் அதே பிளெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னா ஏன் எல்லாருமே சொல்லட்டுமே அப்படின்னு மோசே சொல்கிறார். ஓகே, எஸ். அப்புறம் காடைகளை ஆண்டவர் கொண்டு வராரு, மூக்கு வழியாக சாப்பிட்டது வெளியே வர்ற வரைக்கும் சாப்பிட வச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வாதையும் தொடர்ந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸில் ஆண்டவர் எப்படி அவங்கள தொடர்ந்து கைட் பண்ணார், ப்ரொடெக்ட் பண்ணார், அவங்களோட ரிபெல்லியன் என்னவா முடிந்தது, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Okay, thank you. God bless you.